ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் இல்லை. நான் சொல்லிக் கொடுக்குறது அனைத்தும் கற்றுக்கொள்வதற்காக மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவும். நீங்கள் மார்க்கெட்டை கவனிச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மார்க்கெட்டு தான், எல்லாத்துக்கும் ஒரே சார்ட்டு தான், எல்லாத்துக்கும் ஒரே கேண்டில் பேட்டர்ன் தான். ஆனால் அதில் ஒரு நபர் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க, இன்னொரு நபர் பார்த்திங்க அப்படின்னா லாஸை புக் பண்ணுறாங்க. இந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியலை. ஹவு டு ரியல் ட்ரேடர் திங்க் டிஃப்ரெண்ட்? ரியல் ட்ரேடர் எப்படி திங்க் பண்ணுவாங்க? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க என்ன வேணா பேசட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னால் முடியாதுன்னு ஒன்று சொன்னாங்க பார்த்தியா, அது தப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மல் ட்ரேடருக்கும் ஒரு ரியல் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் பார்க்க போகிறோம். நார்மல் ட்ரேடர் ஒரு என்ட்ரி கொடுத்துட்ட பிறகு அவங்களுடைய ப்ராஃபிட்டு, அதாவது ப்ளஸில் போச்சு அப்படின்னா அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க, குஷி ஆகிடுவாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அதே அவங்க என்ட்ரி கொடுத்த பிறகு மைனஸில் போச்சு அப்படின்னா அவங்க சேட் ஆகிடுவாங்க, ரிவெஞ்ச் ட்ரேடு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே ஒரு ரியல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் இஸ் இட் ஏ ப்ராஃபிட் ஆர் இஃப் இஸ் இட் ஏ லாஸ், காமாக இருப்பாங்க, எதுக்குமே ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு நாம் எதுக்குமே ரியாக்ட் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட ரியல் ட்ரேடரோட மைண்ட் செட்டு என்னவா இருக்கும் தெரியுமா? அவங்க ஒரு ப்ராஃபிட் வந்தாலும் ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டாங்க, ஒரு லாஸ் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன் லாஸ் வந்தது, எதுக்கு லாஸ் வந்ததுன்னு அவங்க லேர்ன் பண்ண கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்க ப்ராஃபிட்டை சேஸ் பண்ணுறது கிடையாது, டிசிப்ளினை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? ப்ராஃபிட்டு பிடிக்கணும் பின்னாடியே ஓடுறது கிடையாது, டிசிப்ளினை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் மார்க்கெட்டை நாம் சேஞ்ச் பண்ண முடியாது, நம்ம மைண்ட் செட்டை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளால் கேண்டில் பேட்டர்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் நம்மளோட எமோஷ்னலை நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் ரியல் ட்ரேடரோட மைண்ட் செட்டு. வின் ஆர் லாஸ், காமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் லாங் டைம் சஸ்டெயின் பண்ண முடியும். திங்க் டிஃப்ரெண்ட், ட்ரேட் ஸ்ட்ராங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நிறைய பேர் லாஸ் பண்ணக்கூடியது எதனால் கேட்டிங்கன்னா, ஓவர் ட்ரேடு அண்டு உங்களுடைய எமோஷ்னல். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தெளிவாக பார்த்து தெளிவாக ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு லாஸ் வராது. அப்படியே லாஸ் வந்தாலும் சின்ன லாஸாக தான் இருக்கும். மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தானே மூமெண்ட் எடுக்கணும், என்ட்ரி கொடுக்கணும். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரிங்களா? சும்மா ரெட் கேண்டில் பார்த்தோன்னே புட் ஆப்ஷன் புட்டு எடுத்துகிட்டு க்ரீன் கேண்டில் பார்த்தோன்னே கால் எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு என்னன்னு தெரிஞ்சு அது கூடவே தான் மூவ் ஆகணும். ஒரு பெரிய வின்னிங் வந்துச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு லீவ் விட்டுருங்க, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். அதே ஒரு பெரிய வின்னிங் வந்தவுடனே அடுத்த நாளும் அதே மாதிரி பெரிய வின்னிங் எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். எல்லா நாளும் உங்களுக்கு சாதகமாக மார்க்கெட் இருக்காது. மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, மார்க்கெட் கூட தான் நம்ம ஓட முடியும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பின்னாடி பார்த்திங்கன்னா போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.